எப்போயுமே சிக்கன் கிரேவி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி சொல்லித்தரேன். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய், 2 ஸ்லைஸ் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதனால லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது தீயை கூட இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டால் போதும். அவ்வளோதான். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லீஃப் சேர்த்துட்டு கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வறுபட்டு தான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது லைட்டாக கொதி வந்ததும் இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து கூடவே அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். சூப்பரான செட்டிநாடு சிக்கன் ரெடி.